ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனான்ஸில் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாக்கு வந்து வண்டி ஓட்டியே தெரியாது இல்லையா, அதனால் வந்து அவங்க வந்து வண்டி ஓட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. பல்லவா வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே சோழன் வந்துட்டு கடுப்பாய் வந்து பல்லவா நீ இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியை சும்மா திருக்கி விட்றாரு. நம்ம நிலா வந்து போய் டம்முன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனை பல்லவனை ஏங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கையில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. கையிலையும் காலில் வந்து அடிபட்டுருது. அடிபட்டோன்னே பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எந்திரிக்கவே முடியாத நிலமையில இருக்காங்க. ஸோ நம்ம சோழன் வந்து பார்த்திங்கன்னா, சரி வாங்க நான் வேணா தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் தூக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னால் அப்புறம் எப்படிங்க எந்திரிச்சு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு வேறு வழியே இல்லாமல் நிலாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர் வந்து அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, கட்டெலாம் போட்டிருக்கோம், டேப்லெட்லாம் கொடுத்துருக்கேன், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு மட்டும் பெட்லேயே இருந்து அந்த பெட் ரெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு நம்ம நிலாவுக்கு ஆஸ்பத்திரி வந்து எப்படி வரதுன்னு தெரியாமல் பல்லவா வந்து சொல்லுவாங்க. சரி அண்ணி பரவாயில்ல அண்ணி, வேறு வழி இல்லை அண்ணி, எப்படியும் அப்போ அண்ணன் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு வந்துடுவாப்பில். சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஆட்டோவில் வராங்க. ஆட்டோவில் வந்தோன்னே சேரன் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து வாங்கடா காலேருந்து வண்டி ஓட்டிட்டு நிலாவுக்கு வந்து வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தேன், காலையில் சாப்பிடல, வாங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து பல்லவா சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனெல்லாம் என்னம்மா ஆச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம சேரன் வந்து கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே விழுந்துட்டனே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவால் மறுபடியும் எந்திச்சு வர முடியல. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோழனே வந்து பெட்டுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் வந்து உட்கார சொன்னால் சரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை.